ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நர்சஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து தென்காசி மாவட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஜாப்லாம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 21/5/2025. என்ன மாதிரியான போஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸு, எம்எல்ஹெச்பி, ஏஎன்எம், ஃபார்மசிஸ்ட்டு இதெல்லாம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து டிப்ளமோ ஆர் டிகிரி தான் வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன். ஸோ நர்சிங்கில் வந்து டிப்ளமோ ஆர் டிகிரி முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் எம்எல்ஹெச்பி இருக்குது, ஏஎன்எம்க்கு வந்து ஏஎன்எம் குவாலிஃபிகேஷன் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 40 தான் வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணலாம். ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து டி ஃபார்ம் வந்து குவாலிஃபிகேஷன் அல்லது வந்து பி ஃபார்ம் முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா RMNCH கவுன்சிலர்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து மாஸ்டர் ஆர் பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கர் ஆர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி முடிச்சிருக்கவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோஷியாலஜி, சைக்காலஜி, ஹோம் சயின்ஸு, ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் இது ரிலேட்டடாக வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டும் இருக்குது. இந்த ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரியும் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு அரௌண்ட் வந்து 23,000 கிட்ட வந்து சேலரி இருக்கும். ஓவரால் வந்து ஒரு 6 போஸ்டிங் கிட்ட இருக்குது. இது எல்லாமே 11 மந்த் கான்ட்ராக்ட் பேஸில் தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பெர்மனெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல, பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெர்மனெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வந்து தெரியும். அடுத்ததாக வந்து அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கான அட்ரஸு கீழே இருக்குது. இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அப்ளிகேஷன் போஸ்டரில் சென்ட் பண்ணலாம். எதிரில் நீங்கள் நேரில் போய் கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நேரில் போய்ட்டு கொடுக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்னு பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பி தான். அது கூட வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களே அதுக்கான டாக்குமெண்ட்டு, ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் உங்களோட. அதுக்கப்புறம் வந்து நேட்டிவ் ப்ரூஃப்காக வந்து ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது மாதிரி பாஸ்போர்ட் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்டு. இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பி டு செல்ஃப் அட்டஸ்டட் சைனு கூட உங்களோட அப்ளிகேஷனை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இருக்க அட்ரஸ்க்கு வந்து அனுப்புங்க. அப்படி இல்லை அப்படின்னா நேரில் போய்ட்டு கொடுக்கலாம். தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கா தேவைப்படும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ